இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சூப்பராக ஒரு பூண்டு சட்னி பார்க்கலாம் வாங்க. இன்னமும் சில பேர் வந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் குழம்புல இருக்கிற பூண்டு தனியாக ஒதுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சட்னியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கலர் நல்லா மாறணும். அந்த மாதிரி வதக்கி ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாய் இந்த பக்கம் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை கொதித்து அந்த எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த வந்து கஞ்சி சாதம், தயிர் நம்ம ஊற்றியும் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு